السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله فرض صيام رمضان وسننت لكم قيامه، فمن صامه وقامه إيمانا واحتسابا خرج من ذنوبه كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான மாதத்தினுடைய 3வது ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்திற்கு முந்தைய மாதமாகிய ரஜபுடைய மாதத்தின் பிறையை பார்த்தவுடனே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் அதை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்தை கொண்டுவாயாக. வபல்லிகுனா ரமலான், அதை அடுத்து நாம் வர இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக என்று துவா செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் இன்று ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றும் 12-13 நாட்களில் ரமலானுடைய மாதம் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், ஷஹ்ரு முபாரக்குன், பரக்கத் பொருந்திய முபாரக்கான மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மாதம் முழுவதுமே பரக்கத்தான ஒரு மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிடுகின்றான். அல்லாஹ் அந்த மாதத்திலே மலக்குகளை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகின்றான். பிரத்யேகமாக முறையிலே அல்லாஹு தஆலா இதுவரை பூமிக்கு வராத மலக்குகள் எல்லாம் அந்த ரமலானுடைய மாதத்தில் வருகின்றார்கள். இப்படி அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை அந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்திருப்பதன் காரணமாக ஷஹ்ரு முபாரக்குன், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே நாம் பார்க்கலாம், எத்தனையோ அல்லாஹ் படைப்பிடங்களை படைத்தாலும் அதில் சிறந்த படைப்புகளாக சில படைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எத்தனையோ மலக்குமார்கள். அதில் அல்லாஹ் சில மலக்குமார்களை சிறந்த படைப்பாக, உன்னதமான படைப்பாக படைத்திருக்கின்றான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அல்லாஹ் சிறப்பான மலக்குகளை படைத்து வைத்திருக்கின்றான், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். அதுபோல் நபிமார்களை அல்லாஹு தஆலா 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி அதில் சில நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். 25 நபிமாருடைய பெயர்கள் குர்ஆன் ஷரீஃபில் வருகின்றன. அந்த நபிமார்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக நமது உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இது போன்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களிலும் அல்லாஹ் ஒன்றை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போன்றுதான் மாதங்களில் பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக அல்லாஹ் வர இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மாதம் முழுவதும் பொழியக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிட்டு அல்லாஹு தஆலா கடலிலே அல்லாஹ் வீசி விடுகின்றான். இப்படி ஏராளமான சிறப்புகள் அந்த மாதத்திற்கு இருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அதில் அமல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் எப்பொழுது தொழுகை கடமையாக்கினானோ அதிலிருந்து சுமார் 60 வருடங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதர் தொழுது வருகிறார் என்று சொன்னால் அந்த 60 வருடங்கள் என்பது 720 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 720 மாதங்கள் தொடர்ச்சியாக அவர் அமல் செய்தால் என்ன சவாபுகள் கிடைக்குமோ, என்ன நன்மைகள் கிடைக்குமோ அவை அத்தனையும் தாண்டி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓர் இரவு வைத்திருக்கின்றால் அந்த இரவிலே நீங்கள் அமல் செய்தால், அன்றைய பகலிலே நோன்பு நோற்றால் அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த 1000 மாதங்கள் வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்கு நன்மை அல்லாஹ் தரான். 1000 மாதம் கூட அல்லாஹ் சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட அது எவ்வளவு என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்முடைய இஹ்லாஸ் தக்வா எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதுக்கு தகுந்தால் போல் அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த மாதத்திலே சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மஹரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த தொழுகைகளெல்லாம் தொழுதால் சாதாரண மாதத்தில் என்ன நன்மை கொடுப்பானோ அந்த ரமலானுடைய மாதத்தில் அதை 70ஆக அல்லாஹ் கொடுக்கிறான். எப்பொழுதுமே சொசைட்டிலே அரிசிகள் பருப்புகள் கொடுக்கப்படுகின்றது. ஒரு நேரத்திலே இன்னைக்கு அதிகமாக பொருட்கள் கொடுக்கப்படும், பணம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் எப்படி நாம் எல்லாம் டிவியில் நின்று அதை வாங்குவதற்கு முன்கடிக்கின்றோமோ அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. எல்லா மாதங்களில் அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருந்தானோ அதையெல்லாம் தாண்டி இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நன்மைக்கும் 70 நன்மையுடைய கூடிய அல்லாஹ் தஆலா தருகின்றார். ஒரே ஒரு அமல் செய்தால் ஒரு நன்மை என்று சொன்னால் அதற்கு 70 நன்மையுடைய கூடி அல்லாஹ் தருகின்றார். அது நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், என்ன அமல்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் 70 நன்மையுடைய சவாபை அல்லாஹ் தஆலா தருகின்றார். அவ்வளவு சிறப்புகள் பொருந்திய ஒரு மாதம்தான் நம்மை வர இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா
முந்திய சமுதாய மக்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோற்பதை போன்று அவர்களுக்கும் நோன்பை கடமையாக்கியிருந்தான். நமக்கு ரமலான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் முந்தைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முந்திய சமுதாய மக்களுக்கு எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக, தக்வா உள்ளவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கிறார். அல்லாஹ் என்னென்ன அமல்கள் நம் மீது கடமையாக்குகின்றானோ, அது தொழுகையாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜியாக இருந்தாலும், எல்லா அமல்களுக்குமே அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்வாவை தான். நாம் வெறுமனே அமல் செய்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், இந்த தொழுகின்றோம், எல்லா அமல்களையும் செய்கின்றோம். ஆனால் அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறை அச்சம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடம் அந்த இறை அச்சம் வருவதற்காக வேண்டிதான் இந்த மாதத்தை அல்லாஹ் பிரத்யேகமாக நமக்கு கடமையாக்கியிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் நம்மை வந்து அடைவதற்கு முன்னால் அந்த ரமலானுக்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய பிறையை பார்க்கின்ற பொழுது, பிறை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடுகிறான் என்று சொல்லப்படுகின்றது ஹதீஸ். ஆனால் இன்று நாம் நம்முடைய வீடுகளிலே முந்திய மக்கள் எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஷைத்தானுடைய பாக்ஸுகள் அனைத்தையும் மூடி விடுவார்கள். டிவியாக இருக்கலாம், அது லேப்டாப்பாக எதுவாக இருக்கலாம், எதுவெல்லாம் உலகத்துடைய காட்சிகள் பார்க்கப்படுமோ அதையெல்லாம் மூடி விடுவார்கள். ஆனால் இன்று நாம் எல்லா மாதங்களை காட்டிலும் ரமலானில் தான் அதிகமான முறையிலே அந்த பெட்டிகளை பார்க்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்து கூட நம்முடைய உள்ளத்திலே அந்த பயம் ஏற்படவில்லை. ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட நாம் அந்த பெட்டிகளுக்கு ஒரு லீவு கொடுப்பது கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் வருவதற்கு முன்னால் நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்தி, வீடுகளை நறுமணத்தோடு வைத்துக் கொண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகளையும் மறைத்துவிட்டு நம்முடைய வீடுகளில் அனைவரும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் ரமலானிலே நாம் அதிகமாக எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். தொழுகுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இப்படி என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ எல்லா அமலையும் செய்வது. குறிப்பாக பகல் நேரங்களிலே நோன்பு நோற்பது, அதுதான் ரமலானுடைய அசல். அந்த நோன்பு நோற்பதையும் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஃபரத ஸியாம ரமலான், அல்லாஹு தஆலா ரமலானுடைய நோன்பை, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை நம் மீது கடமையாக ஆக்கியுள்ளான். வஸதன்து லகும் கியாமுஹு, அதனுடைய இரவுகளிலே தொழும் வழக்கத்தை நான் உங்களுக்கு வளமையாக்கி உள்ளேன், உங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய வளமையாக அந்த மாதத்தை ஏற்படுத்தி உள்ளேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள், ஃபமன் ஸாமஹு வ காமஹு, யார் அந்த மாதத்தின் பகல் நேரங்களிலே நோன்பு வைத்து இன்னும் இரவு நேரங்களிலே அதனுடைய செய்யக்கூடிய அமல்களாகிய எல்லா வணக்கங்களையும் நின்று வணங்குகின்றாரோ, ஈமானும் வஹ்திசாமன், நம்பிக்கையுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக எதிர்பார்த்தவராக யார் அமல் செய்கின்றாரோ, அல்லாஹு தஆலா அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு, அந்த நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்திற்கு, அந்த நாட்களில் தொழுகக்கூடிய தொழுகைகளுக்கு அல்லாஹு தஆலா ஹரஜ மின் துனூபிஹி கயௌமின் வலதத்ஹு உம்மு,
அவர் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கும் பொழுது எப்படி இருந்தாரோ அதுபோன்று அல்லாஹு தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மறைத்து எல்லா பாவங்களையும் அடித்து அல்லாஹு தஆலா அவரை பரிசுத்தமாக்கி வைக்கின்றான் என்பதாக நஸை ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். அது பகல் நேரங்களில் நாம் நோன்பு நோக்கின்றோம், இரவு நேரங்களிலே நாம் இபாதத் செய்கின்றமே அது நபி நம் மீது வளமையாக்கியிருக்கின்றார்கள். அந்த வளமையையும் கடமையையும் நாம் செய்கின்ற பொழுது நம்பிக்கையோடு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போன்று நம்மை அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். இன்னும் நபி அவர்கள் சொல்வார்கள், மன் சாம ரமலானன் ஈமானுன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்து எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கின்றாரோ, பகல் நேரங்களில் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானுன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் நம்பிக்கையோடும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஈமானோடும் ஈமானும் நம்பிக்கையும் வைத்து யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றாரோ அவர்களை அல்லாஹ் தஆலா அவர் செய்த முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்வார்கள், மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நம்பிக்கையோடும் இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்றாரோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து வருகிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார். ரமலானிலே நோன்பு வைத்தாலும் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ரமலானுடைய இரவு நேரங்களிலே நின்று வணங்கினாலும் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ரமலானிலே ஓர் இரவு இருக்கின்றது, அந்த இரவிலே நாம் நின்று வணங்கினாலும் அந்த அல்லாஹு தஆலா முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்குவதற்காக வேண்டிதான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அதிகமான கூலிகளை கொடுக்கின்றானோ அந்த கூலிகளை எல்லாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து அந்த ரமலானுக்காக நான் தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸியாமு வல் குர்ஆன், குர்ஆனும் நோன்பும் யஸ்ஃபஆனி லில் அப்தி, குர்ஆனும் நோன்பும் அடியானுக்காக பரிந்துரை செய்கின்றன. குர்ஆனும் நோன்பும் அடியானுக்காக வேண்டி பரிந்துரை செய்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்கின்றது. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதன் மூலமாக இந்த குர்ஆனும் நோன்பும் நமக்காக பரிந்துரை செய்கின்றது. எப்படி பரிந்துரை செய்கின்றது? ஐ ரப்பி மஅன்துஹு ஸியாம் மஅன்துஹு தஆம். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, இவரை நான் பகலுடைய நேரத்தில் வஸஹாவத்துன் பின் நஹாரி, பகலுடைய நேரத்திலே இவரை உணவு உண்வதை விட்டும் தடுத்திருக்கின்றேன். இவருடைய இச்சையை பூர்த்தி செய்வதை விட்டும் தடுத்திருக்கின்றேன். இவருடைய ஆசைகள் எல்லாம் அடக்கி வைத்து இவர் செய்யக்கூடிய எல்லா இன்பமான வேலைகள் எல்லாம் அடக்கி வைத்து அவரை கட்டுப்படுத்தி நான் வைத்திருந்தேன் என்பதாக நோன்பு கூறிவிட்டு அந்த நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், இவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக. ஃபயஸ்பினி ஃபீஹி, எனவே இவருக்காக நான் செய்யக்கூடிய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நோன்பு அல்லாஹ்விடம். அதே போன்று குர்ஆன் வயகூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லும் அல்லாஹ்விடம்,
மஅன்துஹுல் நௌம பில் லைலி, யா அல்லாஹ் இரவு நேரங்களிலே அவனை நான் தூங்க விடாமல் ஓத வைத்து அவனை நான் புரட்டி போட்டு வைத்தேன். இரவு நேரங்களில் தூங்க விடாமல் அவனை நான் தடுத்திருந்தேன். எனவே இவருடைய இந்த ஓதுவதற்கும் காரணமாக இவருடைய பாவங்களை மன்னி என்பதாக சொல்லி அந்த குர்ஆன் அல்லாஹ்வின் ஆதாரம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள், அது என்ன அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்கள் நமக்காக அல்லாஹ்விடம் வாதாடக்கூடியதாக இருக்கின்றது. நமக்காக அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பரிந்துரைகள் எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், மலக்குடைய உதவியோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வரக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலானிலே நாம் நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், மாமின் முஸல்லின், யார் ஒருவர் தொழுகின்றாரோ அந்த மனிதர் தொழுகின்ற பொழுது இல்லா வ மலக்குன் அன் யமீனிஹி வ மலக்குன் அன் யசாரிஹி, ஒரு மனிதன் தொழுகைக்காக நின்று விட்டான் சொன்னால் அவனுடைய வலது பக்கம் ஒரு மலக்கும் இடது பக்கம் ஒரு மலக்கும் நின்று கொண்டிருக்கின்றார். வலது பக்கம் ஒரு மலக், இடது பக்கம் ஒரு மலக் நின்று கொண்டிருக்கின்றார். ஃபஇன் அதம்மஹா, அந்த மனிதன் தொழுகையை பூர்த்தியாக்கிவிட்டான் என்று சொன்னால் அரஜஹா பிஹா, அவன் செய்த அமல்களை அப்படியே உயர்த்தி கொண்டு அல்லாஹ்விடம் சென்று விடுகின்றான். வஇல்லம் யுத்திம்ஹா, அவர் அந்த தொழுகையை பூர்த்தியாக்கவில்லை என்று சொன்னால் லரப பிஹா அலா வஜ்ஹிஹி, அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா அவருடைய முகத்திலேயே தூக்கி அடித்து விடும்படி அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான். அந்த மலக்கு தூக்கி அடித்து விடுகின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு அமல்களை ஓர்மையாக செய்கின்றோமோ, எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துகின்றோமோ, எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வேலைகளெல்லாம் நிறுத்திவிட்டு இபாதத்து செய்வதிலே கழிக்கின்றோமோ, அதை கொண்டுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னாலேயே இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய மாதம் வந்த பிறகுதான் நாம் புது ஆடைகள் வாங்குவதற்காக வேண்டி வெளியில் கிளம்பி செல்லக்கூடியதாக இருக்கின்றோம். புத்தாடைகள் வாங்குவதற்காக, பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் தான் வெளியிலே செல்லக்கூடியதாக இருக்கின்றோம். அப்படி வெளியிலே சென்று வாங்கக்கூடிய நாம் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் சென்று வாங்குவது கிடையாது. தூரமாக சென்று நல்ல ஆடைகள் வாங்க வேண்டுவதாக சொல்லி தூரமாக செல்கின்றோம். அப்படி தூரமாக பிரயாணம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா பொதுவாக 77 கிலோமீட்டர் 78 கிலோமீட்டர் தாண்டி ஒருவன் சென்றான் என்று சொன்னால் அவன் முசாஃபிர். அவன் 4 ரக்காயத்துள்ள தொழுகைகளை 2ஆக தொழுவது அல்லாஹ் கொடுத்த சலுகை. லொஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இசாவுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா 2ஆக தொழுகும்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் இந்த 77 கிலோமீட்டர் 78 கிலோமீட்டரை தாண்டி ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னால் அவன் தொழுகையும் அவனுக்கு சலுகையாக்கப்படுகின்றது, ரமலானுடைய நோன்பும் அவனுக்கு சலுகையாக்கப்படுகின்றது. அவன் பிரயாணம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றான். ஆனால் அவன் வேண்டுமென்றே நோன்பை விடுவதற்காக வேண்டி, புத்தாடைகள் வாங்குவதற்காக வேண்டி அவன் சென்றான் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு தெரியும். அவனுடைய உள்ளம் எந்த எண்ணத்தில் செல்கின்றது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதை பார்த்து அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நாம் இந்த ரமலானை அடைய வேண்டும். அந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக அமல்கள் செய்ய வேண்டும். தொழுகையிலே, தராவியுடைய தொழுகையிலே 20 ரக்காயத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். 1வது தராவியில் இருந்து 30வது தராவி வரை முழுமையாக எல்லா நாளும் 20 ரக்காயத்தையும் தொழுக வேண்டும். 20 ரக்காயத்துக்கு பிறகு வித்ருடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். இதில் எந்த குழப்பத்தையும் நாம் நம்முடைய காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது.
யார் என்னென்ன குழப்பங்கள் சொன்னாலும் 8 ரக்காத் என்பதாக சொன்னாலும் 10 ரக்காத் என்பதாக சொன்னாலும் அதையெல்லாம் நம்முடைய காதில் போட்டுக்கொள்ளாமல் நம்முடைய முன்னோர்கள் எப்படி 20 ரக்காத்தில் தொழுது வந்தார்களோ அதே போன்று நாமும் தராவியுடைய தொழுகையை 20 ரக்காத்தாக தொழுது வர வேண்டும். அப்படி நாம் நன்மையை நாடி இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய முந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான். அது மட்டுமல்லாது அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், இரவு நேரங்களில் இபாதத்து செய்வதை நான் உங்களுக்கு வளமையாக்கியிருப்பதாக சொன்னார்கள். அந்த வளமையையும் கடமையும் யார் செய்கின்றார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்று பிறந்த பாலகனாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த நோன்புகளை சரியான முறையில் நோக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே தராவிய தொழுகையை முழுமையாக நின்ற வண்ணமாக தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் நின்ற வண்ணமாக தொழுக முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து கொள்ளலாம், ஆனால் கொஞ்ச நேரமாக நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் தொழுகையுடைய சட்டங்கள் அதுவெல்லாம் தெரியாமல் தான் இன்னைக்கு என்ன செய்கின்றோம், லேசாக கால் வலி வந்துவிட்டால், லேசாக உடம்பு வலி வந்துவிட்டால் உடனே நோயாளியை போன்று சேர் போட்டு நாம் அமர்ந்து கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கெல்லாம் தொழுகையை கற்றுக் கொடுத்த அவர்கள்தான். நாம் அவர்களை பார்த்துத்தான் நாம் தொழுகின்றோம். எல்லா மக்களுமே அவர்களை முன்னோடியாக வைத்துத்தான் தொழுகையை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது கடைசி காலத்திலே அவர்களால் நடக்க முடியவில்லை. அந்த சமயத்திலே 2 சஹாபாக்களின் தோள்களை கையை போட்டுக்கொண்டு கால் தரையிலே தேய்த்த வண்ணமாக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அப்படி வந்த நபி அவர்கள் அன்றைய காலத்தில் உள்ள எந்த பலகையில் எதிலும் அமரவில்லை, தரையில் அமர்ந்து கொண்டுதான் அவர்கள் தொழுதார்கள். அதுபோன்று நாம் நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மால் நிற்க முடியாவிட்டால் தரையில் அமர்ந்து கொண்டு தொழுவதுதான் ஒரு உன்னதமான அமலாக இருக்கின்றது. அப்படி நாம் தரையில் அமர்ந்து தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் இவன் வணக்கத்தை சரியான முறையில் செய்வதன் காரணமாக நம்முடைய அந்த நோய் நொடிகளை அல்லாஹ் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இங்கே 3 சஃப் இருக்கின்றது, வெளியிலே 6 சஃப் இருக்கின்றது. வெளியிலே எல்லாம் சேர் போட்டுக்கொண்டு எங்கே பேர் இருக்கின்றதோ அங்கே அமர்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றோம். 4 ரக்காய்த்து முடிந்து விட்டால் அங்கே கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். தராவி என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? லேசாக்குவது, அதாவது சலுகை. தராவி என்று சொன்னால் அது தமிழில் எப்படி சொல்வது என்று சொன்னால் அது ஒரு சலுகைக்காக வேண்டி, அதாவது 4 ரக்காய் தொழுத பிறகு கொஞ்சம் அமர்தம் அல்லவா, அந்த அமர்தல் இருக்கின்றதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சலுகை. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் வீண் பேச்சுகள் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த நேரத்தில் ஸலவாத்துகளை ஓதும்படி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 4 ரக்காய் 2 ரக்காய் தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் சலுகை கொடுத்ததின் காரணமாக, நபி அவர்கள் சலுகையாக சொன்னதின் காரணமாக அவர்கள் தவாபு செய்வார்கள். 2 ரக்காய் முடிந்து ஒரு தவாபு செய்வார்கள், 4 ரக்காய் முடிந்து ஒரு தவாபு செய்வார்கள். இப்படியாக செய்வார்கள். ஏன்? வீண் பேச்சுகள் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். இன்னைக்கு நாம் அந்த தராவிய தொழுகையிலே 2 ரக்காயத்துக்கு ஒரு முறை 4 ரக்காயத்துக்கு ஒரு முறை அமரும் பொழுது ஸலவாத்துவதற்காக 2 பேர் நியமித்து விடுகின்றோம். மெச்சமுள்ள எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். மற்றமுண்டான எல்லா மக்களும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானிலே நாம் நம்முடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகுமான பேச்சுக்களை மட்டுமே நாம் பேச வேண்டும். ஆகாத பேச்சுக்களை எப்பொழுதுமே குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை அறவே செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பெண்மணி 2 பெண்கள் நோன்பு வைத்துக்கொண்டு வயிற்று வலியால் துடித்தார்கள். சஹாபாக்கள் வந்து நபியிடம் சொன்னாங்க, ரசூலல்லாஹ், இந்த பெண்மணிகள் வயிற்று வலியால் துடிக்கின்றார்கள் சொல்லி. அப்போ நபி அவர்கள் 2 பேரையும் வாங்கி எடுக்க சொன்னார்கள். வாங்கி எடுக்கின்ற பொழுது இறைச்சி துண்டுகள் விழுந்தது. அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்
ஆகாத உணவுகளை சாப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகாத உணவு என்று சொன்னால் என்ன? அடுத்தவனை பற்றி புறம் பேசியிருக்கின்றார்கள். நோன்பு வைத்துக்கொண்டு அடுத்தவனை பற்றி புறம் பேசியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த லேசான அமலை கஷ்டமாக ஆக்கி வைத்து விட்டான். அதே போல் நபி அவர்கள் சொன்னார்கள், கபருஸ்தானுக்கு சென்ற பொழுது 2 கபறுகள் வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த 2 கபறுகளுக்கு வேலை நடப்பது மிகப்பெரிய பாவத்தின் காரணமாக அல்ல, சிறிய சிறிய பாவங்களாக நாம் நினைக்கக்கூடிய சிறிய பாவங்கள் தான். ஒன்று, சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வேலை கொடுக்கின்றான். இன்னொரு கபர் நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவனை பற்றி புறம் பேசினான். அந்த புறம் பேசியதன் காரணமாக அவனுக்கு கபரிலே வேலை நடக்குவதாக நபி அவர்கள் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு பிடித்தமான அமலாக இருந்தால்தான் நமக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய மலக்குகள் அந்த அமலோடு அல்லாஹிடம் செல்வார்கள். அல்லாஹு தாலா அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்பதாக கேட்பான். அந்த அடியான் தொழுத நிலையில் நான் உன்னை வணங்கக்கூடிய நிலையில் நான் விட்டு வந்த என்பதாக மலக்குகள் சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹு தஆலா மலக்கிடம் சொல்லுவான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவனுக்கு நான் அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றேன், அவனுக்கு நான் சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றேன், அவனுக்கு நான் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குகின்றேன். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் வீணடிக்காமல் இருக்க வேண்டும். அடிக்கடி கேட்ட ஒரு ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியில் எப்போதும் ஏறுவார்கள். ரமலானுடைய மாதத்திலே முதல் படியிலே கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்பதாக சொன்னார்கள். 2வது படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். 3வது படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். 3 படியும் ஏறி குத்துபா செய்துவிட்டு பிரசங்கம் செய்துவிட்டு கீழே இறங்கி தொழுக வைத்து முடித்த பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இன்று என்னைக்கும் சொல்லாத ஆமீன் என்பதாக சொன்னீர்கள், என்ன காரணம்? இப்போ நபி அவங்க சொன்னார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என் முன் தோன்றினார்கள். அவர்கள் யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கவில்லையோ, அந்த ரமலானுடைய மாதத்தை பாக்கியமாக கருதவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்பதாக பத்வா செய்தார்கள். செய்துவிட்டு எதிலும் சொன்னார்கள், ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன். 2வது படியில் கால் வைக்கின்ற பொழுது யார் பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் யார் இருக்கின்றாரோ அவன் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஆமீன் சொல்லும்படி சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன். 3வது படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக சொல்லும்படி சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் நம்மை அடைய இருக்கின்றது. அந்த ரமலானை முழுமையாக அடைந்து அந்த ரமலானில் எல்லா அமல்களையும் நிரப்பமாக செய்து அல்லாஹ்வுடைய உதவியையும் அல்லாஹ்வுடைய வெகுமதிகளையும் முழுமையாக பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.